தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலருக்கும் மேயருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. திருச்சி மாநகராட்சி கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில் இன்று நடந்தது. மாநகராட்சி கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், துணை மேயர் திவ்யா தனகோடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தை தொடங்கி வைத்த மேயர் அன்பழகன் கவுன்சிலர்களின் கேள்விகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் பதிலளித்தார். அப்போது குடிநீர் இணைப்புகள் சரியாக வழங்கப்படாததால் பொதுமக்கள் தாங்களாகவே குடிநீர் இணைப்பை எடுத்துக் கொள்கின்றனர் என்று திமுக கவுன்சிலர் ராமதாஸ் கூறினார். அதற்கு பதிலளித்த மேயர், குடிநீர் இணைப்புக்கு பின்னணியில் நீங்கள் இல்லை என்றால் போலீசிடம் புகார் அளித்திருப்போம் என்று கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் ராமதாஸ், வேண்டுமென்றால் தன் மீது புகார் கொடுங்கள் என மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் மேயர் இருக்கையில் அமர்வதற்கு அன்பழகனுக்கு தகுதி இல்லை என்று வார்த்தைகளை விட்டார். இதை கேட்ட கோபமடைந்து மேயர் அன்பழகன் திமுக கவுன்சிலர் ராமதாஸை கூட்டத்தில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார். அடுத்த 2 மாதங்களுக்கு மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் ராமதாஸ் பங்கேற்கக்கூடாது என்றும் மேயர் அன்பழகன் உத்தரவிட்டார். அதன் காரணமாக மேயருக்கும் திமுக கவுன்சிலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.